இந்த அழகான ஒரு அமைப்பை எக்ஸ்னோரா அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இதற்கு கண்டிப்பாக நாம் அனைவரும் இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய நன்றியை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள திரு ஏஜிஎம் திரு பிரதீப் குமார் அவர்களே மற்றும் கோனே கம்பெனியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும், எக்ஸ்னோராவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், நமது ஒன்றிய நிர்வாகிகள், காட்டாங்குளத்தினுடைய தலைவர் தங்கை உதயா கருணாகரன் அவர்களே, அண்ணன் லோகநாதன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அண்ணன் சந்தானம் அவர்களே, இந்த நிகழ்வை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்த நமது வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு பாஸ்கர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டுள்ள நமது ஒன்றிய கவுன்சிலர் தம்பி கண்ணன் அவர்களே, தம்பி பிரபு அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான ஒரு தருணத்தை நமக்கு ஏற்படுத்த தந்திருக்கின்ற தம்பி கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இங்கே வந்த பிறகுதான் தெரியும், நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எக்ஸ்னோராவும் கோனையும் தான் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஒரு அழகான அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்காங்கன்னு. ஆனால் இவங்க வந்து சொன்னதுலேருந்து நிறைய அமைப்புகள், அந்த வெட்டிவேர் அமைப்பாக இருக்கட்டும், விவசாயிகள் சங்கமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு ஒருங்கிணைப்பு, விவசாயிகள் வியாபார சங்கத்திலிருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒருங்கிணைந்து செய்கிறீங்க அப்படின்னும் போது நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரசு எவ்வளவுதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் இது மாதிரி உங்களுடைய துணைகள் இல்லாமல், உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அதை முழுமைப்படுத்த முடியாதுங்கிறது உங்களை இந்த செயல்பாடுகளிலிருந்து தெரியுது. ஏன்னா நமது முதல்வர் நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். மற்ற மாநிலங்களில் எனக்கு தெரியல. ஏன்னா பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்த ஆறுகள், ஏரிகளை உயிர்ப்பித்து அதை உயிர்ப்போடு வைத்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம முதலமைச்சர் வந்து அவ்வளோ ஈடுபாடோடு செயல்படுவார்கள். அதை நீங்கள் அதை கொண்டு செயல்படுத்துறதால கண்டிப்பாக அவருடைய நாங்கள் நினைவாக்குறோமோ இல்லையோ, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நினைவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக என்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கொண்டிருக்கிறது. எனவே இதனை செயல்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.